நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் நடந்த மிக கொடூரமான ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு அநீதி பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ரொம்ப துயரமான சம்பவம். உலக அளவில் நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் நம்ம பெண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு 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 பெண் குழந்தைக்கு அநீதி நடக்குது. அதை நம்ம அது கடந்து போக முடியாது. கண்டிப்பாக அதை நம்ம சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக இது கடும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அரசாங்கத்துக்கு நம்ம அதை கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஒரு பெண் குழந்தை, சின்ன பெண் குழந்தைங்க, ஒரு 5 to 6 வயது தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு அநீதி நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேக்கரி உணவகத்தில் ஒரு தினக்கூலியாக ஒரு நபர் வேலை பார்க்குறாரு. அவரோட பெண்ணு தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. எப்பயும் போல் அவங்க பெண் குழந்தை வெளியே விளாண்டுட்டுருக்கு. 4 வயது 5 வயது குழந்தை வெளியே விளாண்டுட்டுருக்கு. மற்ற நண்பர்களோட விளாண்டுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்க ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா குழந்தையோட சத்தத்தை காணோம். என்னடா குழந்தையோட சத்தத்தை காணோம், வெளியே விளையாடுற சத்தம் இல்லை, குழந்தைங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தேடும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து குழந்தை உடம்புல காயங்களோட ரத்தங்களோட அவங்க அப்பாவை நோக்கி அழுதுகிட்டே வருது. அவர் பதறி போய், என்னடா வெளியே விளாண்டுருக்க குழந்தை உடம்புல காயம், பதட்டத்தில் என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ என்னாச்சு, ஏதாச்சும் தெரில, கீழே விழுந்துட்டாங்களா, வாகனம் எதுவும் மோதிருச்சா, பைக் எதுவும் மோதிருச்சா, எங்கேயாவது நாகி கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்படுது. முதல் உதவி ஒரு டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணோட அப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அவர் சொல்லப்பட்ட தகவல் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். அதாவது அந்த இடத்துல ஒரு தந்தை அது எப்படி எதிர்கொண்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த டாக்டர் அந்த குழந்தையோட அப்பாவையும் அவங்க அம்மாவையும் உள்ளே கூப்பிட்றாங்க. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, குழந்தைய நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க, குழந்தை எங்கே இருந்துச்சுன்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் காணோம், சரி பக்கத்தில் விளாட போயிருக்குன்னு நினச்சோம், ஆனால் பார்த்தா உடம்புல ரத்த காயத்தோடு வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சு, நாய் எதுவும் கிடச்சிச்சா, இது வண்டி தான் ஆக்சிடெண்ட்டாக, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா, நல்லா தானே இருக்காங்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பதட்டத்தில் கேட்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் குழந்தைக்கு விபத்து நடக்கலை, நாய் எதுவுமே கிடைக்கல, உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தியிருக்காங்க, தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அது சொல்லக்கூட முடியல. 5 வயசு குழந்தை, 5 to 6 வயசு குழந்தை. அப்படி சொன்னோடனே தாங்க முடியல. எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு, இப்படி பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, நேராக காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட குழந்தைங்க அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தேன். உடனடியாக போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பகுதியில் கட்டட வேலைக்கு வேலை பார்க்க வந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு 20, 21 வயசு தான் இருக்கும். இவன் என்ன பண்ணிக்க, அந்த குழந்தை தனியாக விளாண்டுட்டு இருந்திருக்கு. தனியாக விளாண்டு குழந்தைய சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறேன், அது மட்டும் இல்லை உனக்கு பிடிச்சதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே பகுதிக்கு பின்னாடி அந்த வேலை பார்க்குற கட்டணம் ஒட்டினாப்படி பகுதிக்கு பின்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அங்கே போய் அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்கலாம். இது இது இப்போ மட்டும் நடக்கலைங்க, இது கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பேத்திக்கிட்ட தப்பாக நடந்தது, அதாவது திருமணமாகி தனியாக ஒரு வாழ்க்கிற ஒரு பொண்ணோட ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணோட குழந்தைகிட்ட கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தப்பாக நடந்துக்கிறான், அவனையும் போக்சோல கைது பண்ணுறாங்க. எவ்வளோ துயர சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு அநீதி நடந்துகிட்டே இருக்குது. பாதுகாப்பு நம்ம வாய்க்கிலேயே பேசுகிறோம், வாய்க்கிலேயே எல்லாருமே பேசுகிறோம், எல்லா அரசியல் கட்சியும் பேசுகிறோம், ஆளுகிற கட்சியும் பேசுது, எதிர்கட்சியும் பேசுது, மக்கள் நான் பேசுகிறேன், பார்க்குற எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் அந்த அநீதி நடந்துட்டு தானே இருக்குது. உண்மையிலே புரியலைங்க. இதில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இவனா சொசைட்டிக்கே தேவையில்லாத ஒருத்தங்க அழுக்குங்க. இந்த அழுக்கை தொடச்சி எறியணும், கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை நோக்கி நம்ம மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். நீதிமன்றத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை உங்கள் சார்பாக நான் வைக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி நபர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை, போக்சோ அப்பெல்லாம் கைது பண்ணாதீங்க, மரண தண்டனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது ஒரு செய்தி. இது கடந்து போக முடியல. அந்த பெண் குழந்தையை தாண்டி அவங்க அப்பா என்ன மனநிலைமைக்கு, எக்ஸ்ட்ரானரி மனநிலைமைக்கு போயிருப்பான்னு தெரியல. அது பெண் குழந்தை பெற்றெடுத்த எல்லா தந்தைக்கும் தெரியும் அதோட வலி எந்த அளவுக்கு இருக்கும்னு. கண்டிப்பாக அவங்க குழந்தை சரியாகணும், அவங்க தந்தையும் மீண்டு வரணும், குடும்பம் மீண்டு வரணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு தகவல், இந்த மாதிரி நாமக்கல் நடக்கும்போது இங்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. வடவெளி பகுதியில் 36வது வார்டில் பார்த்திங்கன்னா, அரசாங்கம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அங்கே உள்ள இப்போ ஆளுங்கட்சியோட கட்டட பொறியாளர், அந்த துணை மேலாளர் இருக்குது பார்த்திங்கன்னா, அவர் பயன்படுத்தி இருந்திருக்காரு, தன்னோட வீடாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. இதை பொதுமக்கள் பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது புகார் எடுத்து விசாரிக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சுகாதார நிலையமாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் போதிய இடவசதி இல்லாமல் அந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டரில் இன்னொரு புது கட்டடம் அமைக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கான பணி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த கட்டடத்தில் இப்போதைக்கு பயன்பாடு இல்லாதனால அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, சரி இதோ ஊனமுற்றவங்களுக்கான ஒரு மருத்துவ சிகிச்சையாகவும், மருந்தகம் மெடிக்கல் ஷாப்புக்காகவும், மற்றது செவிலியர்களுக்காகவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டடங்கள் ஒதுக்கப்படுது. இந்த 3 அறைகளும் ஒதுக்கப்படுது. ஆனால் இந்த கட்சி பொறுப்பாளர், இப்போ ஆளுகிற கட்சியோட பொறுப்பாளர் 3 அறையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டார். அவர் தன்னோட வீடாக அதை பயன்படுத்திட்டு இருக்காரு. இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க.
நீங்கள் ஏற்கனவே கனிம வளங்கள் ஏகப்பட்ட மண்ணோட வளங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறீங்க. நலத்திட்டங்கள் மூலமாக எத்தனையோ கமிஷன் எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சி கட்சி சரி, எதிர்க்கட்சியும் சரி. ஆரம்ப சுகாதார நிலையம் ரொம்ப அத்தியாவசியமான தேவை. இல்லாதவங்களுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. அந்த இடத்துல போய் திமுக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் போய் அந்த இடத்த தனக்கான இடமா ஆக்கிரமிப்பு பண்ணி தன்னோட வீடாகவே பயன்படுத்தி இருந்திருக்காரு. அந்த புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. இங்கே ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு அநீதி நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கான சொத்தை வந்து இப்போ அதிகாரிகள், அதாவது கட்சி அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தேவையான தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த மொத்த இடமும் அவரோட இடமா பயன்படுத்தி இருந்திருக்காருங்க. இதை பார்த்து விசாரிச்சு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து விசாரிக்குது, சுகாதாரத்துறையும் விசாரிக்குது. சரி, இதை நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் வடவெளி மிக முக்கியமான பகுதி. அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் 1, 2 இன்னும் நம்ம செய்திகளுக்கு வராமல், ஊடகங்களுக்கு வராமல், மீடியாவுக்கு வராமல், நியூஸ் சேனலில் வராமல் எத்தனையோ நிகழ்வுகள் எங்கெங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்து மிகப்பெரிய ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முழுக்க முழுக்க அரசாங்கம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பொது சொத்துக்கள் எல்லாமே மக்களுக்காக தான் பயன்படுதா அப்படிங்கிறத ஒரு தடவை அதை நீங்கள் போய் மேற்பார்வையிடுங்க. ஒவ்வொரு சுகாதார நிலையமும் சரி, அலுவலகங்கள் எல்லாம் பயன்பாட்டில் இருக்குதா, உள்ள இருக்க கட்டமைப்புகள் பாதுகாப்பாக இருக்குதா, பலதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான பணிகள் இது எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வேண்டுகோளாக, இன்னொரு வேண்டுகோளாகவும் நம்ம இந்த கல்வி வைக்கிறோம். இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அந்த மணிகண்டங்கிற அந்த அந்த ஈனப்பிறவி பண்ண ஒரு செயல் அந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து மிக புரட்டி போட்டிருக்கு. அந்த ஒரு சம்பவம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று. பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்வுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி மணிகண்டன் அந்த அந்த நபர் இருக்கால, அந்த குழந்தைக்கு அநீதியை கொடுத்தால, அவனுக்கு நீங்கள் ஜட்ஜாக இருந்தால், வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நீதிபதியாக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பீங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இது அரசாங்கம் பார்க்கட்டும். நான் இந்த காணொலி மூலமாக உங்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை கடும் தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட போயிட்டு தன்னோட தேவைக்காக அந்த குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கிறது, காயப்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். இந்த குற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை மட்டும்தான். இது தேவையே இல்லை. அதே மாதிரி பொது சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு இப்போலாம் கட்டடங்கள் ஆக்கிரமிப்பாயிருச்சு. அதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுங்க. சுகாதாரத்துறை வந்து இது கவனம் கொண்டு மேற்கொண்டு இது மாதிரி எத்தனை நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத நீங்கள் உங்கள் துறை சார்பாக மேற்பார்வையிடுங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி, ஏற்புகள் இருந்தாலும் சரி, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.